அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு யோகி ராம் சுரத்குமார் பற்றியான பதிவு. ஆனா, இந்த பதிவில ஒரு சின்ன மாற்றம். என்னன்னா, இ எல்லாருமே இந்த மாதிரி நெறைய பேசியிருக்காங்க. சரி நம்ப என்ன பண்ணலாம்? அப்டின்னா, ஒரு குருக்கும், சிஷ்யனுக்கும் உண்டான ஒரு பிணைப்ப பத்தி இந்த இதில பார்த்தா ரொம்ப நல்லாருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதில எழுத்தாளர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் பத்தி அவரோட அ யோகி ராம் சுரத்குமாரோட நடந்த சுவையான நிகழ்ச்சிகள பத்தி பேசும்போது, ஒரு குருக்கும், ஒரு சிஷ்யனுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவரும் மத்தவங்கள போல அ கிரிவலம் வரும்போது, அவருடைய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இங்க வந்து யோகி ராம் சுரத்குமார்ன்னு ஒருத்தர் இருக்காரு, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இவருக்கு ஒரு சில கஷ்டங்கள் வருது. இவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பிரெயின் ஃபீவர் வருது. அத பத்தி அ சரி எங்க போனா தீரும்ன்றது எல்லாருடைய கருத்தும் இருக்கும் இல்லையா? அந்த மாரி அவருக்கும் அவருடைய வாழ்க்கையில, சரி நம்ம போய் தான் பார்ப்போமே, இப்படி போனாலாச்சும் கொஞ்சம் ஏதாவது சரியாவாதா அப்படின்ட்டு. ஏன்னா டாக்டருங்கலாம் கை விரிச்ச நிலையில அவரு போய் அவர பார்க்குறாரு. அவரும் எப்பவுமே நம்ம ஒரு குருமார்கள் கிட்ட போம்போது உடனே ஒரு பிணைப்பு ஏற்பட்டுறாது. இந்த மாரி பார்த்துட்டு இருக்க சமயத்தில அவரு சொல்றாரு, "நத்திங் வில் ஹேப்பன்றாரு." அப்போ இவருக்கு ஒரு ஒரு பக்கம் சந்தோஷமாவுது. சரி இருந்தாலும் போய் பார்ப்போம்ன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல போய் டாக்டர் கிட்டலாம் போய் பார்க்கும்போது, அந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயின் ஃபீவர் வந்து மொத்தமா அவங்களுக்கு சரியாயிடுது. அதுலேருந்து அவரு எப்பப்போலாம் போம்போது பார்க்கறதுக்கு போறாரு. அப்போ நம்ம பொதுவா அவரு என்னன்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது, அப்போ இவரு சொல்றாரு, "எனக்கு வந்து என் தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்கணும். நான் வீட்ல மாடி மேல வீடு கட்டணும்." எல்லாரும் பொதுவாவே இந்த மாரி ஒரு அடுக்கடுக்கா நெறைய கேள்வி வச்சிருப்போம். ஒரு குருவ போய் பார்க்கறதுக்கு போம்போது. ஆனா, இவரு அவர் கண்ண பார்க்குறாரு. இன்னும் வேற வேறன்ற மாதிரி மட்டும் புரியுது. சரி நம்ம அந்த கடைசியா ஒரு கேள்வி கேட்டுருவோம்னு சொல்லி, அவருக்குள்ள கடவுள் இருக்கிறாரான்ட்டு எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்கிற கேள்விய கூட என்ன சொல்றாரு, அவரு ஒரு எழுத்தாளர் இல்லையா? இல்ல, இல்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரு, அவங்க வந்து டெய்லி வேலை செய்றாங்க, எல்லாம் உழைக்கிறாங்க, நல்லா சம்பாரிக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. கடவுள் இருக்கிறாரா? அத காட்ட முடியுமான்ட்டு. ஏன்னா, இவருடைய கருத்துன்னு சொல்லிட மாட்டோம் இல்லையா? பொதுவாவே நம்மளோட கருத்துன்னு சொல்றதுக்கே நமக்கு அங்க கொஞ்சம் நம்மளுடைய மனம் வந்து கொஞ்சம் பின்வாங்கும். அப்போ அவரு அந்த மாரி கேட்ட உடனே அதுக்கு அவரு சொல்றாரு, இந்த பிச்சைக்காரன் வந்து நீ பெருசா ஒரு கேள்வி கேட்ட. இந்த பிச்சைக்காரன் முயற்சி பண்றான் நானு." அப்படின்னு சொல்றாரு. அவரு எப்பொழுதுமே தன்னை பிச்சைக்காரன் தான் தன்னை சொல்லிப்பாரு. ஏன்னா, அவரு எதையுமே தன்னுடைய அம் அ மூளையிலயோ, தன்னுள்ள வந்து அத எடுத்துக்க மாட்டாரு. இந்த பதிவுகள்லாம் நான் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியப்பட்டேன். இதே கேள்விய தான் அ விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட கேட்கிறாரு. அ அ "ஐயா எனக்கு வந்து கடவுள காட்ட முடியுமா?" அதுக்கு முன்னாடி அவர் வந்து கேட்க வந்ததுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்தில ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுருக்கிறாரு. 3 வேள சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆக்சுவலா வந்து குரு மகாராஜ் கிட்ட வந்து கேட்கும்போது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட வந்து கேட்கும்போது இது மாரி சொல்றாரு. அ தன்னுடைய கேள்விய கேட்கறதுக்குன்னும்போது அவர் சொல்றாரு, சரி நீ கேட்க வந்த கேள்வி உள்ள அம்மா உட்காந்துட்டு இருக்கா, காளி. அவகிட்ட போய் கேளு" அப்படின்றாரு. சரி இவரு இங்க இவருக்கு வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னவோ, நான் 3 வேள சாப்பாடு வந்து குறை இல்லாம சாப்பிடணும். ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல. தான் அம்மாவும், விவேகானந்தரும் கஷ்டப்படுறாங்க. அத போய் கேட்கறதுக்கு உள்ள போய் கேட்கிறாரு. உள்ள போய் கேட்டா, ஆ எனக்கு அம்மா எனக்கு நல்ல ஞானத்த குடுன்னு கேட்கிறாரு. அப்போ கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய வராரு. வெளிய வரும்போது அப்போ ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு, "என்னப்பா உள்ள போனியே கேட்டியான்னு?" கேட்கிறாரு. "இல்லங்க நான் போனது ஒண்ணு, கேட்டது ஒண்ணு." "சரி அப்ப திருப்பியும் தான் போய் கேளேன்" அப்படின்றாரு. சரி திருப்பியும் போய் கேட்கும்போது, சரி போய் கேட்கலான்னு பார்த்தா, திருப்பியும் 2வது முறையும் அதே மாரி வருது. வாய் வந்து இவரு கேட்கணும்னு ஒண்ணு நெனைக்கிறாரு. ஆனா சொல்றது ஒண்ணா இருக்கு. சரி 3வது முறையாவது நீ போய் இந்த தடவ முழுமையா போய் கேட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. 3வது முறையும் அவரால கேட்க முடியல. அப்பதான் இவருக்கு ஒண்ணு தோணுது. ஓஹோ! இது என்னுடைய செயலே கிடையாது. இறைவனுடைய செயல். அங்க வெளிய உட்கார்ந்திருக்க கிழவனுடைய செயல் அப்டின்ட்டு குரு மகாராஜ் அவர் நெனைக்கிறாரு. அப்போ வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு. அப்பவும் அவர் என்ன பண்றாரு, ராமகிருஷ்ணர் "இங்க வா, எனக்கு வந்து வயசாயிடுச்சு. நீ கொஞ்சம் இந்த புக்க எனக்கு படிச்சு சொல்லுன்னு" சொல்லி அஷ்டவக்ர மகாகீதைய வந்து படிக்க சொல்றாரு. அப்போ படிக்கும்பொழுது தான் அவர் தன்னுக்குள்ள தான் டிராவல் பண்றாரு.
இப்ப எதுக்கு இந்த கதைய சொல்றேன்னா, இதே நிலை தான் இங்கேயும் ஏற்பட்டிருக்கு. அ கேட் கேட்ட கேள்வி என்னவோ சின்ன கேள்வி. ஆனா பதில் என்னவோ அது பெரிய பதில். அ அத வந்து ஒருத்தரால சொல்லி புரிய வைக்கிறாங்கன்னா, அது அறிவுக்கு மட்டும் தான் போகும். உணர்வுக்கு போவாது. மூளையில மட்டும் தான் இதுவாகும். இது படிக்கிறதோ, இது பண்றதோ இல்ல. இது வந்து உணரக்கூடிய ஒரு நிலைன்றதுனால தான் அவர் பிச்சைக்காரனா நான் முயற்சி பண்றேன்னு தான் சொல்றாரு. என்னைக்குமே தான் இது பண்ணல. இந்த விஷயத்துல நான் இந்த பதிவுகள பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு விஷயம் புலப்பட்டது. முதல்ல அந்த குரு வந்து அந்த சிஷ்யனோட கைய எடுத்து நெஞ்சில வச்சுக்கிறாரு. கண்ல ஒத்தி இது பண்றாரு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவ. கண்ல வச்சுக்கிறாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, அந்த இறை சக்தி அவருக்குள்ள இறங்கும்போது, அந்த கைய எடுத்து அவரே கண்ல ஒத்திக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அந்த குருவோட கைய எடுத்து அவரு அவரு ஒத்திக்கிறாரு. அப்போ இதுல வந்து இதே நிலையும் அ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையிலயும் அது நடக்கும்போது, விவேகானந்தர் கேட்கும்போது, ஒரு 3 நாள் வந்து அழுத நிலையிலேயே இருந்திருக்கிறாரு. தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. சாப்பிடல, அந்த இடத்த விட்டு எழுந்துக்கல. தன்னுடைய பாதத்த தூக்கி அ அவருடைய உச்சந்தலையிலயும், மார்புலயும் வச்ச உடனே அவருக்கு அந்த இறை அனுபவம் விவேகானந்தருக்கு கிடைக்குது. கிடைச்சு ஒரு 3 நாள் அந்த அனுபவத்திலேயே இருக்கிறாரு. எங்க குரு அழகா இத பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க. அந்த நிலையில பார்க்குற இடங்கள் எல்லாம் தங்க நிறமா தெரியுமாம். அந்த நாட்கள் வந்து எங்கெல்லாம் நீக்கமற நிறைஞ்ச அந்த இறைவன் வந்து எல்லா புழு, பூண்டு எதிர்க்க இருக்க வர மனுஷன் எல்லாருமே இறைவனா தெரியுமா. இந்த காணொளியில கூட நீங்க கவனிச்சீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில சிகரெட் பிடிக்கிறதும், கொஞ்ச நேரத்தில அடுத்தவங்கள வணங்குறதும், அதெல்லாம் என்னவான்னா, அந்த இறை அனுபவத்த புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா வந்து இது ஒரு சாதாரண ஒரு காணொளியா இருக்கும். இவரு அவருக்கு சிகரெட் பத்த வைக்கிறதும், அவரு இவருக்கு சிகரெட் பத்த வச்சு குடுக்குறதும். சிகரெட்ல ஒண்ணுமே இல்ல. அதனால தான் இந்த ஒரு அனுபவத்தையும் சொல்லணுன்ட்டு, அ குரு ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்க அடிக்ட்டா இருக்கிறாங்கன்னு நம்ம இவங்கள வந்து தப்பாவோ, இவங்கள பத்தி நம்ம கணக்கு போடுறதுக்கு நம்ம யாருன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அடிக்கடி வந்து சமையலறை பக்கமா வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வருவாராம். வந்து சாரதா தேவிய கேட்பாங்களாம். "இன்னைக்கு என்ன சப்ஜி? இன்னைக்கு என்ன செஞ்சீங்க சமையல்? இன்னைக்கு என்ன பதார்த்தம்ன்ற" மாரி ஹிந்தியில சப்ஜின்னுவாங்க. அது என்னன்னு கேட்குறாரு. இப்போ அந்த அம்மாவே கேட்குறாங்க. "ஏங்க உங்கள இவ்ளோ பேர் வந்து உங்கள வணங்குறாங்க, இது பண்றாங்க. நீங்க வந்து இந்த சாதாரண விஷயத்த அடிக்கடி கேட்டுட்டு இருக்கீங்களே" அப்படின்றாரு. அப்போ அதுக்கு அழகா ராமகிருஷ்ணர் பதில் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல, இந்த உணவுல ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து அ பதிவுல நான் அதுல இருந்தா மட்டும் தான், என்ன வந்து இந்த லௌகீகத்துல என்ன இழுத்து வச்சிருக்கும். இல்லன்னா நான் எப்போ இறைவனோட போய் சேர்ந்துருவேன். என்னைக்கு நான் வந்து இந்த உணவு பத்தி நான் கேட்கலையோ, அதுலேருந்து 3வது நாள் நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னாங்களாம். நம்மளுக்கு வந்து அது சாதாரணமான விஷயமா இருக்கு. ஒரு சிகரெட் பிடிக்கிறதோ, அந்த ஞானிகள், குருமார்கள் இவங்கெல்லாம் பண்ற விஷயங்களுக்கு நமக்குள்ள கேள்விகள் தோன்றும். ஆனா, உண்மை என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அடிக்கடி எங்க குரு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாரு. அடிக்கடி நான் என்னுடைய குருவ இந்த இடத்துல நான் நெனச்சுக்கிறேன். ஆ தொடப்பம் வந்து பெருக்குதான்னு மட்டும் தான் பார்க்கணும். அந்த தொடப்பம் நல்ல தொடப்பமா, கெட்ட தொடப்பமான்னு பார்க்கறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. அந்த தொடப்பம் உனக்கு உன் வீட சுத்தம் பண்ணுதா? அது மாதிரி அந்த குரு உன்னுக்குள்ள ஒரு மாற்றத்த குடுக்குறாரா? அவ்வளதான். அவரு என்ன பண்றாரு? அவரு ஏது பண்றாரு? அந்த வேலை நம்மளுடைய வேலை இல்ல. அப்போ குருக்கும், சிஷ்யனுக்குமான ஒரு பந்தம்ன்றது வந்து, அது வெளிய சொல்லி மாளாது. அது வந்து அவுங்களுக்கு உலகத்திலேயே இன்னொரு வார்த்தை சொல்றேன் கேளுங்களேன். உன் தாய் தந்தையர் நீ நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறத விடவும், ஒரு குரு வந்து நீ நல்லா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அந்த உறவுக்கு நம்ம என்ன ஈடு இணை குடுத்துற முடியும்? அத வந்து நீங்க இந்த அறிவுலருந்து பார்க்காம, நீங்க இதயத்திலருந்து இப்ப நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பதான் புலப்படும். பொதுவாவே மனிதனுடைய புத்தி வந்து பக்கத்திலேயே இருக்கும். அத நம்பளால உணரவே முடியாது. அந்த உணர்ற நிலை வரும்போது, "ஐய்யயோ! நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! நம்ம கூட இருந்தோமே! பண்ணோமே!" என்ற அந்த ஒரு எண்ணங்கள் தான் தோணும். ஆனாலும் எப்பவுமே நம்ம வந்து குருகிட்ட வந்து நன்றி கடனோட தான் இருப்போம். அந்த நன்றி கடன் ஒண்ணே போதும். அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை கூட சொல்றேன் பாருங்களேன். ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குரு கிட்ட ரொம்ப நாள் பணிவிடை செஞ்சிருக்கான். பணிவிடை செஞ்சு, செஞ்சு அந்த குரு கிட்ட அப்பப்ப கேட்பான். "குருவே எனக்கு ஏதாவது நீங்க உபதேசிக்கிறீங்களா?" குருவே நெனச்சுப்பாரு, "அடப்பாவி! நானே ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு, நானே கொஞ்சம் நெஞ்சம் கத்துக்கின்னு வந்திருக்கிறத, நான் என்னத்தடா உனக்கு சொல்லிக் குடுப்பேன்ற" மனசுல இருக்கும். ஆனா வெளிய காமிச்சுக்க முடியாது அவரால. சரி அவரு என்ன பண்றாரு, "அப்படியா? சரி இங்க வா. இந்த மந்திர ஜபத்த நீ பண்ணு.
இது வந்து உனக்கு நெறைய விஷயங்கள குடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு வந்து உபதேசிக்கிறாரு ஒரு மந்திரத்த. அந்த மந்திரத்த வந்து உபதேசிச்ச உடனே, "இத நீ சொல்லு ரெகுலரா" அப்படின்னு சொல்றாரு. அவனும் அந்த சிஷ்யனும் அவர்கிட்ட இருந்து கிளம்பி போயி, அ ஒரு மரத்தடியிலயோ அங்க உட்காந்து அவன் டெய்லி அந்த மந்திர ஜபத்த ரெகுலரா சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு பல வருடங்கள் கழியுது. அந்த குரு ஒரு இடத்துக்கு போயிறாரு. சிஷ்யன் ஒரு இடத்துக்கு போயிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குரு வந்து ஒரு ஊர் வழியா வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லா மக்களும் ஓடிட்டு இருக்காங்க. ஏங்க எங்கங்க ஓடுறீங்கன்னு அந்த குரு பல பேர மடக்கி கேட்கிறாரு. அப்ப சொல்றாங்க, "இல்ல ஒரு சாமியார் வந்து தண்ணி மேல நடக்கிறாராம். அத எல்லாருமே ஊரெல்லாம் ஓடி போய் பார்க்குது. நாங்களும் போய் பார்க்க போறோம்." அப்படின்றாங்க. அப்போ அந்த குருக்கு ஒரே ஆச்சரியம். யார்ரா அது சாமியார் நம்மளும் போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த குரு வந்து அவரும் அந்த மக்கள் ஓடுற பக்கமா போய் பார்க்குறாரு. அங்க பார்த்தா ஒரு ஒரு சாமியார் வந்து தண்ணீல மிதந்துங்கன்னே தவம் பண்றதும், தண்ணீல நடந்து காட்டுறதும் எல்லாமே பண்றாரு. அப்ப பார்த்த உடனே நேரா இவர் நின்னு பார்த்துட்டு இருக்க சமயத்துல, அங்கருந்து அந்த தூரத்துலருந்து அந்த தண்ணி மேல நடந்த சாமியார் கடகடன்னு வந்து, இந்த குரு கால்ல விழுந்து வணங்குறாரு. குருவுக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னப்பா இது நம்ப ஒண்ணுமே பண்ணல. இவன் தண்ணி மேல நடந்துட்டு வந்து நம்ம கால்ல விழறான் அப்படின்னு நெனைக்கிறாரு. அப்போ அ அந்த ஆள் வந்து தாடியும் ரொம்ப இதுவா இருந்தவன் வந்து திடீர்னு பார்த்தா, "குருவே என்ன அடையாளம் தெரியுதா? நான் தான் உங்க சிஷ்யன். பேர் சொல்லி நான் தான்" அப்படின்னும்போது குருக்கு ஆச்சரியம். "எப்படிப்பா?" அப்படி. "குருவே ரொம்ப நன்றி குருவே. நீங்க குடுத்த அந்த மந்திரத்த நான் இடையறாது ஜெபம் பண்ணேன். எனக்கு இந்த சித்தி கிடைச்சிடுச்சு" அப்படின்னும்போது, அந்த குருவுக்கே ஆச்சரியம். "அடடா! நம்ம இவ்வளோ நாள் நம்ம கையில வச்சிருந்தோமே தவிர்த்து நம்ம பண்ணலையேடான்னு" இருந்தது. அப்ப என்னன்னா இந்த மந்திர ஜபத்துல ஒண்ணும் இல்ல. அந்த மந்திர ஜபத்துல நீ எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா அத செய்றன்றது தான் முக்கியமான விஷயம். அத தான் வந்து இந்த யோகி ராம் சரத்குமாருக்கு வந்து 3 குருன்னு சொல்லி அவர் அடிக்கடி அத சொல்லுவாரு. ஒண்ணு அரவிந்தர், இன்னொரு ரமணர், இன்னொன்னு வந்து யோகி ராம்தாஸ். இந்த யோகி ராம்தாஸ் தான் இவருக்கு வந்து அ ஜபத்த வந்து குடுக்குறாரு. அந்த ராம ஜபத்த பண்ற காலங்கள்ல வந்து, யோகி ராம் சரத்குமாருக்கு வந்து பல மிராக்கிள்ஸ் வந்து வாழ்க்கையில நடந்திருக்கு. அதுல வந்து அ அவருடைய வாழ்நாள்ல ஒரு குதிரை வந்து சேத்துல விழுந்துடுது. சேத்துல விழுந்து அத வந்து நாளெல்லாம் போராடுறாங்க. அந்த குதிரைய காப்பாத்துறதுக்கு அந்த சேத்துலருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வரல. அப்போ அந்த வழியா வந்து யோகி ராம் சரத்குமார் போயிட்டுருக்காரு. அப்போ போயிட்டுருக்கும்போது, அ "என்னப்பா தம்பி என்ன நடக்குது? ஏன்?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லங்க அந்த குதிரை விழுந்துருச்சு." "அப்படியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரே ஒரு நிமிஷம். ஜெய் ஸ்ரீராம்" அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை சொன்ன உடனே குதிரை துள்ளி குதிச்சு எகிறி ஓடுது. ஓடுன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். "இது எப்படிங்கன்னா?" அப்ப அது சொல்றாரு, "என் குருநாதருடைய அ வ ஜபம் அது. அது எல்லாத்தையுமே செய்யும்." அப்படின்றாரு. அப்போ அ அந்த வார்த்தைகள்ல எப்பவுமே சத்தியம் உண்டு. அந்த சத்தியத்தோட இருக்கிறவங்க, அந்த சத்தியமான வார்த்தைகள் எத சொன்னாலும் பலிக்கும். இதுல அவரு வந்து நெறைய முறை வந்து அவரு ஆசீர்வாதம் பண்ணாருன்னா, என் தந்தை காப்பாற்றுவார்ன்னு தான் சொல்லுவாரே தவிர்த்து, தன்னை என்னைக்குமே முன்னிலைப்படுத்திக்கினதில்ல. இந்த மாரி குருமார்கள் வந்து உலகத்துல ரொம்ப அரிது. அதுல நம்ப சொல்லணும்னா கூட, தன்னுடைய சிஷ்யர்களுக்காகவே வாழ்ந்த குருமார்கள் உண்டு. இதுல ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு சம்பவம் சொல்லணுன்ட்டு. ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அழகான ஒரு அனுபவம் உண்டு. விவேகானந்தர் வந்து ஒரு 2 முறை பார்க்கறதுக்கு வராரு. 3வது முறை ரொம்ப நாள் வரல. ஒரு 1 1/2 மாச காலத்துக்கு வரலன்னா, அ வி அ ராமகிருஷ்ணருக்கு வந்து மனம் ஏங்குது. சரி நம்ப வந்து நம்பளாச்சும் போய் பார்ப்போம். நரேன வந்து பார்க்கவே இல்ல. நரேன பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு, சரி இவரு என்ன பண்றாரு, கிளம்பி போறாரு. கிளம்பி அவன் எங்க இருப்பான்னு கேட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க வந்து இவரு பிரசங்கம் பண்றாரு. யாரு? விவேகானந்தர். என்னன்னா, அந்த நாள்ல வந்து அவரு கடவுள் இல்லன்னு சொல்லி பேசின இதுல இருந்திருக்கிறாரு. அந்த மாரி அவரு பேசும்போது, இவரு போய் பார்க்கறதுக்கு போறாரு. பார்க்கும்போது, ராமகிருஷ்ணருடைய உடையெல்லாம் தளர்ந்து போய் அந்த வேஷ்டி கழண்டு அப்படியே அ நீளமா தொங்கிட்டு வருதாம். இத பார்த்த உடனே விவேகானந்தர் தூரத்திலருந்து பார்த்துட்டு இவருக்கே ஒரு மாரி அசிங்கமா ஆயிடுது. ஐய்யயோ! என்னான்னு சொல்லிட்டு அவரு ஸ்டேஜ விட்டு இறங்கி போய் வந்து முதல் வார்த்தை கேட்கிறாரு. "நீங்க ஏன் இங்க வந்தீங்க?" அப்படின்றாரு. "இல்லப்பா நீ ரொம்ப நாளா வரல. உன்ன பார்க்கணும் போல இருந்தது. அதனால தான் வந்தேன்னாராம்." பொதுவா நீங்க இத கவனிச்சு பாருங்களேன். ஸ்கூல்ல பேரண்ட்ஸோட மீட்டிங்லயோ, இல்ல பசங்கள நீங்க காலேஜுக்கோ போய் பசங்கள பார்க்கறதுக்கு போனீங்கன்னா, நீங்க நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போலன்னு வச்சுக்கங்களேன், அந்த பசங்க கேட்கும். "என்ன இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டு வந்துட்ட?
ஏன் வந்த? முதல் வார்த்தை ஏன் வந்தன்னு கேள்வி. அடுத்து ஏன் இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டு வந்த? அப்போ என்னன்னா, இதே விஷயம் தான் அங்கேயும் நடக்குது. ஆனா, ஒரு குரு வந்து தன் சிஷ்யன வந்து அ பார்க்க முடியலன்னு பார்க்க வராங்க பாருங்க. இந்த காலத்தில அந்த மாரி இருப்பாங்களான்னா, அங்க ஒரு கேள்விக்குறி தான். அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்க. தன்னுடைய சிஷ்யன் வந்து குடிகாரன்றதுக்காகவே, அவனுக்காகவே பாட்டில் வாங்கி வச்ச ஒரு குருவ நீங்க பார்க்க முடியும்னா, அது ராமகிருஷ்ணர் மட்டும் தான் கூட சொல்ல முடியும். அதே மாதிரி இங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு சிஷ்யனுக்கு ஒரு சிகரெட் வச்சு, பத்த வச்சு குடுக்கறது, அவனுடைய கைய எடுத்து கண்ல ஊத்திக்கிறது, அவனுடைய கைய எடுத்து மார்புல வச்சுக்கிறது, இதுவே இல்ல. இது ஒரு சுவையான ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தடவ பாலகுமாரன் வந்து கிரிவலம் வந்து அ அவருடைய குருவை யோகி ராம் சரத்குமார போய் பார்க்கும்போது, சரியான கால் வலியாம். பொதுவாவே இந்த கிரிவலம் வரும்போது கடைசி ஒரு 3 கிலோமீட்டர் வந்து பின்னி பெடல் எடுத்துரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி கால்லாம் வீங்கி போய் அவரு போய் அவர பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு குழந்தைய கூப்ட்டு இது பண்ற மாரி அவர கூப்ட்டு பக்கத்துல உட்கார வச்சு, அந்த கால இழுத்து, அந்த கால அமுக்கி விடுறாராம். அமுக்கி விட்ட உடனே, அந்த கால்ல இருந்த அடுத்த நிமிஷம் அந்த வலி எல்லாம் பறந்து போயிடுதாம். இவரால அத மறுக்கவும் முடியல, வேணான்னும் சொல்ல முடியல. ஒரு குரு கிட்ட நீங்க போய் உட்காந்துட்டீங்கன்னா, உங்களால எதையுமே இது பண்ண முடியாது. ஏன்னா, உங்கள முழுமையா நீங்க சரணடைஞ்சுட்டு இருப்பீங்க. வேணான்னும் சொல்ல முடியாது. ஒரு டீயே குடிச்சிட்டு போயிருக்கீங்க அப்டின்னா, அவங்க கேட்டவுடனே சரின்ருவீங்க. காரணம் என்னன்னா, அ எது உனக்கு புடிக்கலையோ, மாயை வந்து உனக்கு அன்னைக்கு அது வாங்கி குடுக்கும். அது குரு கையால குடுத்தா, கோடி புண்ணியன்ற மாரி. அது உனக்கு ஒத்துக்காதது கூட உனக்கு ஒத்துக்கும். அதுதான் அது அங்க இருக்க ஒரு தாத்பரியம், அங்க இருக்க சூட்சமம். அத புரிஞ்சுக்கினாலே போதும். நான் இத குடிக்க மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். என்ன நான் எப்ப தான் நான் இழக்கிறது? என்னை இழந்தால் மட்டுமே எனக்கு குரு கிடைப்பார். வாழ்நாள்ல பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா, குரு அமையறது தான். உண்மையாவே இந்த பாலகுமாரனுடைய அ அவருடைய அந்த காணொளிய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரே சந்தோஷம். இது வந்து அந்த இறை அனுபவம் பெற்றவங்களால மட்டும் தான் அத உணர முடியும். அவர் ஏதோ கத்துறாரு, ஏதோ ஒரு இதுவா நடந்துக்கிறாரு, அ அ அது கிடையாது அது அங்க. அந்த முற்றிலும் அந்த குண்டலினியான சக்திய வந்து அதே நேரத்தில இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் இதே மாரி வருமான்னா, இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம். ஒருத்தர் அந்த அனுபவம் இறை அனுபவம் கிடைக்கும்போது அமைதியாயிடலாம். ஒருத்தருக்கு தார தாரையா தண்ணி ஊத்தலாம். ஒருத்தர் கத்தலாம், ஒருத்தர் கதறலாம். அதற்கு பிறகு நான் சொன்ன விஷயங்கள் மாரி, உலகமே தங்க நிறத்தில தெரியலாம். எல்லா பூச்சிகள், புழு, மனிதர்கள் எல்லாமே சமமா தெரியும். நீ எங்க இருக்கிறன்றதே வந்து இறைவன் வந்து உன்ன சுட்டிக்காட்டுவாரு. அப்போ இதெல்லாம் இருக்கு அப்டின்னா, இறைவனுடைய அருள் இல்லாம இது கிடைக்காது. இதில கூட ஒரு சுவையான சம்பவம் உண்டு. அ அவரு அடிக்கடி பச்சை நிற ட்ரெஸ்ஸு, பச்சை நிற சால்வ போட்டிருப்பாரு. அது அவங்களுடைய குரு அ ராமதாஸ் குடுத்த அ அந்த சால்வ அது அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் கூடவே வச்சிருந்தாரு. ஈவன் இத்தனைக்கும் வெயில் காலமா இருந்தா கூட அது அந்த சால்வைய அவர் போட்டுட்டு இருப்பார். தன் குரு மேல இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும், அந்த இதுவும். அடிக்கடி காஞ்சி பெரியவர் வந்து அ திருவண்ணாமலையிலேருந்து வரவங்கள வந்து விசாரிப்பாராம். அ யோகி ராம் சரத்குமார் எப்படி இருக்காருன்னு விசாரிப்பாராம். அந்த மாரி விசாரிச்ச காலங்கள்ல வந்து ஒருத்தர கூப்ட்டு, "நீ வந்து நேரா போய் யோகி ராம் சரத்குமாருக்கு இந்த பிரசாதத்த குடுத்து, அவர வந்து கோவிந்தபுரத்துல இருந்த கோவேந்தருடைய சமாதிக்கு கூட்டிட்டு போ" அப்படின்னு சொன்னாராம். அப்போ அத வந்து அ யோகி ராம் சரத்குமார் கிட்ட அந்த பிரசாதத்த எடுத்துன்னு போய் குடுத்தோனே, ரொம்ப அழுது புலம்புனாராம். ஆ அந்த பிரசாதத்த எடுத்து காஞ்சி பெரியவர்கிட்ட இருந்து வந்ததுன்னோனே, அந்த பிரசாதத்த தன்னுடைய உச்சந்தலையில வச்சுக்கினாராம், மார்புல வச்சுக்கினாராம். கொஞ்சம் எடுத்து வாயிலயும் போட்டு அத ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாரு. அப்ப எல்லாருமே ரொம்ப இதுவா கேட்டாங்களாம், "சாமி என்ன சாமி?" அப்படின்ட்டு. அப்ப அவரு சொன்னாராம், "டுடே இஸ் மை பர்த்டேன்னாராம்." அதுவரைக்கும் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட வந்து அவர் தன்னுடைய பிறந்த நாள சொன்னதில்ல. அது வந்து டிசம்பர் 1 அவருடைய பிறந்த நாளு. அன்னைக்கு வந்து காஞ்சி பெரியவருக்கு தெரிஞ்சு அதுக்கு அந்த பிரசாதத்த குடுத்துருக்கிறாரு. இது பாருங்க அந்த குருமார்கள் கிட்ட எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கலனா கூட இந்த விஷயங்கள் எப்பவுமே அவங்களுக்குள்ள அது வந்து பரவிடும். இது நெறைய விஷயங்கள் அவங்க வந்து அ சொல்லியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அவங்க கண்களாலேயே அததான் இவரு கூட சொல்லுவாரு பாலகுமாரன். கண்களாலேயே பேசிருக்காரு. எப்பவுமே குருங்க கிட்ட போனீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க பதில வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பதிலும் உனக்கு தான். ஏன்னா குருமார்கள் வந்து நீ போய் கேட்கணும்லாம் அவசியம் இல்ல. அது தானா அந்த பிரபஞ்சம் அவங்களுடைய இயக்கத்துல இயக்கி, அதுக்கான பதில்கள் தானா வந்துரும். நீ அது வந்து வெறும் பேச்சுனால வரணும்னு கூட அவசியம் இல்ல. நீ போவ, ஆனா உனக்கான பதில் கிடைச்சிடும்.
ஒண்ணு அன்னைக்கு நடக்கும், அன்னைக்கு இரவு நடக்கும். ஏதோ ஒரு வகையில அ நிகழ்வுகள் நடந்துட்டே தான் இருக்கும். இந்த இதில வந்து அவங்க என்ன சொன்னாங்கனாலும், அது 100% உண்ம. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதுல அடிக்கடி வந்து யோகி ராம் சரத்குமார போய் பார்க்குறவங்கள சொல்லுவாராம், "திஸ் பெக்கர் வில் கேரி ஆல் யுவர் பேக்கேஜஸ்ன்னு" சொல்லுவாராம். டோன்ட் வொரி. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த பிச்சைக்காரன் உங்களுடைய எல்லா ஆ வெயிட் என்ன சொல்றது? எல்லா பாரத்தையும் நான் சுமக்கிறேன் அப்டின்னுவாராம். அப்போ இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ பேர் இறக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். எப்பவுமே ஸ்தூலத்தில இருக்கிறத விட, ஒரு ஒரு குருவாகப்பட்டவர் ஸ்தூலத்தில இருக்கிறத சூட்சுமத்தில இன்னுமே அதிகமா வேலை செய்வார். அப்போ ஒரு குருவா நீங்க நினைக்கிறவங்க, அவங்க வந்து ஸ்தூலத்தில தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சூட்சுமத்தில இருந்தா கூட அந்த குருமார்களுக்கு கண்டிப்பாக அந்த சக்தி உண்டு. அப்போ அவங்க உங்கள சுமக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நம்பள குடுக்கறதுக்கு தயாரா இல்ல. நம்ம வாயளவுல சொல்லிடலாம். ஐயோ! நான் வந்து எல்லாமே நான் சமர்ப்பணம் பண்றேன். நான் வந்து அப்படியே நடக்கிறேன். கண்டிப்பா இல்லவே இல்ல. நீங்க எந்த இடத்துல வந்து நானு இதுல இருக்கிறேன், நான் இதுல இல்லன்றது. இந்த பாலகுமாரன் எழுதிய இது போதும்னு ஒரு புக் படிக்கும்போது தான் இந்த பதிவுகள போடணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டதே. அந்த புத்தகத்த படிக்கும்போது பல இடங்கள்ல அவர் அவ்ளோ அருமையா விஷயங்கள் போட்டிருக்காரு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அது ஆன்லைன்ல கூட கிடைக்கும். அந்த புக்க படிச்சு பாருங்க. உண்மையாவே அவருடைய அந்த இறை அனுபவத்தையும், அவர் செஞ்ச தவறுகளும், நான் எப்படிலாம் இருந்திருக்கிறேன் அப்படின்னு. அவர் அழகா சொல்றாரு. வெறும் ரூ. 1000 கூட வழி கிடையாது. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு நெனச்ச மாத்திரத்தில 1000 பேருக்கு மேல வந்து சாப்ட்டு, அவ்ளோ உன்னதமான ஒரு கல்யாணத்த பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இறை அருளால தான் முடிஞ்சது. எல்லாமே குரு அருளால தான் முடிஞ்சது. நானுன்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எப்போ அந்த மாரி ஒரு குரு சன்னிதானத்துக்குள்ள போய் ஒரு மௌனத்துல ஒரு குரு தான் எதுவுமே இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு. நான் இல்ல பிச்சைக்காரன் இருக்கான், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில எப்போ ஒருத்தர் இருக்காங்களோ, அங்க போனா அமைதி தானா வந்துரும். குருக்கிட்ட நீங்க எதுவுமே பேச தேவையில்ல. போய் உட்கார்ந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த அவருடைய மௌனம் உங்களுக்கு பரவிடும். அதனால தான் கொஞ்ச நேரமாவது நம்ம நேரத்த குருமார்கள் கூட கழிக்கணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ப ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ப வந்து அ பார்த்து, பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையே குருவுங்க கிட்ட சமர்ப்பணம் பண்ணும்போது, குருவுங்க கிட்ட நடந்து நம்ப குருன்னும்போது நம்ம வெளிய போய் தேடணுமா? இல்லவே இல்ல. உனக்குள்ளவே மூழ்கி போய் கேளு. உனக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் உன்னுடைய குரு. உன் ஆத்மாக்குள்ளவே கேளு. எனக்கு ஸ்தூலத்திலயும், சூட்சுமத்திலயும் குரு யாரு எனக்கு காட்டுங்கன்னு கேளு. எப்போ உண்மையான சத்தியம் உன்கிட்ட இருக்கோ, உன்ன தேடி குரு வந்துருவாரு. எப்படி ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை நோக்கி போனாரோ, எப்படி வந்து யோகி ராம் சரத்குமார் அந்த தன்னுடைய சிஷ்யன இந்த மாரி எவ்வளோ பேருக்கு குடுத்துருக்கலாம். தன்னுடைய சிஷ்யன வந்து அந்த இறை தரிசனத்த குடுக்க வச்சாரோ, அது யாருக்குமே சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர் அனுபவிச்ச அந்த தருணங்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே. எப்படி வந்து காஞ்சி பெரியவருக்கு இவர பத்தி தெரிஞ்சதோ, இந்த மாரி நெறைய சொல்லிட்டு போலாம். அப்போ இந்த அ இந்த தருணங்கள் வந்து எப்படின்னா, ஒரு குருக்கும், ஒரு சிஷ்யனுக்கும் உண்டான ஒரு 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 பந்தம்ன்றது வந்து வேற வார்த்தைகளாலவே சொல்ல முடியாது. இத வந்து நீங்க வந்து 1 முறைக்கு 2 முறை கேட்டு பாருங்களேன். 1 முறைக்கு 2 முறை அந்த காணொளிய பாருங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு காணொளி இல்ல. இத ஏற்கனவே கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா விஷயம் அது இல்ல. அப்போ ஒரு நிகழ்வு வந்து இறைவன் நெனச்சாலே அது நடந்துரும். அப்போ அந்த இறைவன் நெனச்சா நடக்கறதுக்கு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அடிக்கடி இந்த வார்த்தைகள சொல்லுவோம். அப்போ அந்த இறைவன் வந்து அந்த குரு மூலமா இருந்து, அவருக்கு வந்து அந்த ஸ்பரிசத்திலயும், நயனத்தினாலயும், அவருடைய பார்வையாலயும் குடுத்துட்டு போயிர்றாரு. அது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். அவர்கிட்ட இது நடக்கணும்னு நெனச்சு போக தேவையில்ல. அந்த நிகழ்வு நடந்தே தீரும். அது வாழ்நாள்ல எப்போனாலும் நடக்கலாம். இம்மையிலும் நடக்கலாம், மறுமையிலும் நடக்கலாம். இந்த பிறவியிலும் நடக்கலாம், அடுத்த பிறவியிலும் நடக்கலாம். நம்ப வேல என்ன? காத்திருப்பு, காத்திருப்பு, காத்திருப்பு. அதுக்கு தான் அடிக்கடி சொல்வாங்க, அந்த நந்தியோட விஷயத்த. நந்தி எப்படி சிவனுக்காக அந்த காத்திருப்பு இருக்கோ, அதே மாதிரி நம்ம இறைவனுக்காக எப்ப காத்திருக்கிறோமோ, இறைவன் வந்து நமக்கு அளப்பரியதா குடுத்துருவாங்க. ஏதோ கொஞ்சம் நெஞ்சமான விஷயம் இல்ல. ஏன்னா, அவருடைய குருமார்கள் வந்து அந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. அழகா இந்த ஒரு வாசகத்த சொல்லி இந்த பதிவ வந்து இத்தோட முடிக்கிறேன். யோகி ராம் சுரத்குமார் அடிக்கடி சொல்வாரு. யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. அவருடைய ஒரே ஒரு வாசகம் அவ்வளதான். யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா.
இதை நீ சொல்லு. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய பெயர் அல்ல, அது இறைவனின் நாமம். எப்போ நீ சொல்றியோ அங்கே நான் வந்துடுவேன். அவர் 100% வந்துடுவார். ஆனால் நீங்கள் அழைக்கிறதுக்கு தயாராக இருங்க. இது இது வார்த்தைகள் ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா. வாழ்க வளமுடன். வாழ்க குரு. குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.